தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய இரவு வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி iCore 2.0ங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் இண்டிகேட்டர் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பல வருடங்களாக நம்ம யூடியூப் வீடியோ மூலயமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் இன்றைக்கி என்ன ஆச்சு, 16th அக்டோபர் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இன்றைக்கி நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க, வாய்ஸ் மெசேஜ். என்னென்னா, காலையில் சார் நல்லபடியாக போயிட்டுருக்கு, காலையில் நீங்கள் வந்து நம்மளுடைய பையோ செல்லு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்தீங்க, அது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, முன்கூட்டியே நாளே நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் டைப்புன்னு இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் டைப்புன்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு நேராக என்எஸ்சி டுமாரோவுக்கு வந்துடுங்க. அந்த என்எஸ்சி டுமாரோவுக்கு வந்துட்டு எந்த டைம் ஃப்ரேம்லாம் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். 1 minute, டைம் 5 minutes, 10 minutes இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இப்போ இது வந்து நேத்திக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்டு, ஓகேங்களா? நேத்திக்கு உண்டான ஸ்க்ரீன்ஷாட்டு இது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் எங்கே வருதோ, இப்போ இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும், இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து டச் பண்ணுது மார்க்கெட்னால் கால் ஆப்ஷனை பை பண்ணணும், இங்கே வந்து டச் பண்ணால் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டு நான் 1 minute 30 secondsலாம் காலில் வச்சு பார்த்தேன், அதனால தான் 9:15க்கே நான் வந்து என்ட்ரி கொடுத்துட்டேன், கால் ஆப்ஷன் என்ட்ரி தான் கொடுத்தேன். இப்போ இதில் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட்னா இதுக்கிட்ட வரும்னு பார்த்தா வரலை, இதுக்கிட்ட வரும்னு பார்த்தா வரவே இல்லை. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கும் இடையிலேயே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அதனால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன முடிவு பண்ணினேன், மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னு சொல்லி. அப்போ அதில் என்ன பண்ணினேன், இந்த இடத்துல பிஎம்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், டிஎம்பின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன அது பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு இதை சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு, அதுக்கு பக்கத்துலேயும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிற 51,600 கால் ஆப்ஷனை இன்றைக்கி காலைல வாங்க சொன்னோம், வாங்கினோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிச்சு. 230 கிட்ட லோ வந்துச்சு, ஹை வந்து 443 வரைக்கும் போச்சு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டு கீழேயும் போகலை மேலேயும் போகலை. டிஃபால்ட்டு செட்டிங்ஸில் வச்சு காட்டுறவங்களுக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே நமக்கு இன்றைக்கி கிடைக்கல. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறதுனால ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே நமக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி போயிடுச்சு. இது வரைக்கும் வரணும் வரலை, மேலே வரணும் வரல, கீழே வருமானம் பார்த்தா அங்கேயும் வரலை. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுறதுன்னா, ஒன்றும் பண்ண முடியாது, அன்றைக்கி ட்ரேடிங் இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுற வேண்டியது தான். இல்லை உனக்கு ட்ரேடிங் பண்ணியே ஆகணும் முடிவு பண்ணிங்கன்னா, இந்த பிஎம்பி டிஎம்பி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே ஏதாவது உங்களுக்கு சிக்னல் கிடச்சிச்சின்னா நீங்கள் எடுக்கலாம், ஓகேவா? இல்லைன்னா பேசாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி நமக்கு ட்ரேடிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லி விட்டுற வேண்டியதான். சரி, மார்னிங் செஷனில் பாருங்கள், கிடைக்கலன்னா நூன் செஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். நூன் செஷனில் உங்களுக்கு அன்றைக்கி என்ட்ரி கிடைக்குதான்னு. இன்றைக்கி நூன் செஷன் படி, நேத்தியோட நூன் செஷன் படி இன்றைக்கி செல்லு காலில் ஆக்டிவேட் ஆச்சு, ஓகேங்களா? இன்றைக்கி காலையில் நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிட்டு கீழே வந்துச்சு. இன்னொரு நூன் செஷனுக்கு மார்க்கெட் வரலை, கீழேயும் வரல மேலேயும் வரல, அப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி டிஃபால்ட்டு செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கு இல்லை, சரியா? இன்றைக்கி நோ ட்ரேடிங் டே பேங்க் நிஃப்டிக்கு. சரி, இப்போ நிஃப்டி என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பாருங்கள், இதுக்கும் அதே செட்டிங்ஸ் தான், வேறு எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன வச்சுருக்கேன், செட்டிங்ஸ்க்கு போகிறேன், இங்கே வந்து ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன், டிஃபால்ட்டில் தான் வச்சுருக்கேன். என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எந்த கேண்டில் வந்து டச் பண்ணதோ, இந்த கேண்டில் டச் பண்ணது அந்த கேண்டிலும் அதுக்கு முந்தின உள்ள கேண்டிலும் பாடி சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே என்ட்ரி எடுக்காமல் செட்டிங்ஸில் போய்ட்டு என்ட்ரி டைப்பில் கொஞ்சோன்னு டிலே பண்ணிக்கிங்க, ஓகேவா? டிலே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும் இல்லையா, அப்போ நீங்கள் எடுங்க. இப்போ இந்த கேண்டிலில் நமக்கு நல்ல ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது, மார்க்கெட் வந்து அதோடைய வலுவை இழக்குதுன்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செட்டிங்ஸில் போகிறோம், கரெக்டான முறையில் நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு.
ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கேருந்து பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. திருப்பியும் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. கரெக்டாக நம்முடைய எம்ஜிஆர்லேருந்து ஓப்பன் ஆகி செல் ஜோனு போயிருக்கு. அங்கேருந்து போயிட்டு கீழே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. பை ஜோன் வரும்போது உடனே இந்த இடத்துல பை எடுக்கக்கூடாது. ஏன்? அதுக்கு கேண்டில் பாருங்கள், கேண்டில் சைஸு பெருசாக இருக்குது, பாடி சைஸு பெருசாக இருக்குது. ஏற்கனவே நம்ம செல்லில் தான் இருக்கும். நம்முடைய இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி படி ஒன்ஸ் பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்லு கிடையாது, செல்லு ஆக்டிவேட் ஆச்சுன்னா பை கிடையாது. சரியா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டாப் லாஸை என்ட்ரியை வந்து லேட்டாக தான் எடுக்கணும். ரிவர்சல் என்ட்ரி வரும்போது தான் எடுக்கணும். நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்கோம்னா மிட் பாயிண்ட் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லா இறங்க விடுங்க. இறங்க விட்டுட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆகும்போது நீங்கள் எடுக்கலாம். இல்லையா இந்த ஜோனை விட்டு வெளியே வரும்போது திருப்பி நீங்கள் எடுக்கலாம். அப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள கேண்டில் எல்லாமே பாகுபலியாக வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம போய் பை எடுத்து மாட்டிக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், செல்லு போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல பை மேலே போயிட்டே இருக்குது. நம்ம உடனே செல் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கேண்டில் வந்து அதனுடைய வலுவை இழக்கணும். அது எனர்ஜி இழந்த பிறகு பாடி சைஸ் சின்னதாகும், விக்கு சைஸு பெருசாகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி எடுத்தோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இது தாங்க நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ட்ரேடிங் வந்து லாபம் தரக்கூடிய நாள் அமைவதற்கு நம்ம இண்டிகேட்டர் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்மளுடைய நிஃப்டியோட செட்டிங்ஸு. சரிங்களா? சரி, அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்? இப்போ கமாடிட்டி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமாடிட்டி சொல்லியிருக்கேன். க்ரூட் ஆயில் அப்படின்னா மினிமம் ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறோம், இது ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா 28 பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடைக்கும். நான் க்ரூட் ஆயில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போங்க. இப்போ கரெக்டாக இங்கே பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. 2 டார்கெட் கொடுத்துருக்கு. சரியா? நம்ம வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் என்னங்க, ஸ்மால் ஸ்டாப் லாஸ் வைக்க சொல்லியிருக்கேன். ட்ரைனிங்கும் வைக்கலாம், ஆனால் என்ன ஆகும், சீக்கிரமாக ஹிட் ஆயிரும். இப்போ குரூடாயில் மூவ்மெண்ட் உள்ள ஒரு ஸ்டாக் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஸ்மால் ஸ்டாப் லாஸ். இங்கே நம்மளுக்கு கரெக்டாக பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட் கொடுத்துருக்கு. திருப்பியும் உங்களுக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. நம்ம திருப்பி இன்னொரு ட்ரிப் எடுக்கும்போது உடனே அதே இடத்துல எடுக்க மாட்டோம், அடுத்த மிட் பாயிண்டில் தான் எடுப்போம். திருப்பி நமக்கு ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் கொடுத்துருக்கு, மறுபடியும் கிடச்சிருக்கு. இந்த இடத்துலையும் உடனே எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு கேண்டில், ஒரு எனர்ஜி கேண்டில் வந்து எனர்ஜி லூஸ் ஆன பிறகு பைக்கான சிக்னல் வரும்போது தான் நம்ம செகண்ட் டைம் எடுப்போம். இப்போ தேர்ட் டைம் நம்ம பை ஆக்டிவேட் ஆகிருக்கு, மறுபடியும் டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா 5883லேருந்து நமக்கு செல்லு. இப்போ அதோட டார்கெட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு செகண்ட் செல் டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அப்போ மார்க்கெட்டு இப்போ 5857 வரைக்கும் வரும். இதுதான் இன்னையோட ட்ரேடிங். இப்போ இதுலேயே வந்து நூன் மார்க்கெட் வந்து நம்மளுடைய என்எஸ்சி மார்க்கெட்டு வச்சுருக்கோம். இதுக்கு எம்சிஎக்ஸுக்கு வந்து ஈவினிங் மார்க்கெட்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ இதை நீங்கள் பார்க்கலாம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இந்த ஸ்டாப் லாஸ் வந்து 5966.85. அப்போ 5967 தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸு. ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 5966 தான் போயிருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, செல் ஆக்டிவேட் ஆகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டைனி ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்மால் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டும் வந்து ஸ்மால் டார்கெட்டு. இப்போ பாருங்கள், நமக்கு செல் ஆக்டிவேட் ஆனதுனால செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள். சூப்பராக நமக்கு செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட் கொடுத்துருக்கு. இங்கே ஆக்டிவேட் ஆகி ஃபஸ்ட் டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு ட்ரிப் அதே இடத்துலையே நமக்கு ஹை போயிட்டு ட்ரிகர் ஆகி திருப்பியும் மார்க்கெட்டு கீழே வருது. இந்த வேல்யூ மட்டும் பாருங்களேன், 59, 53. நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டும் 59, 53. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் கூட நமக்கு போகலை. ஆனால் இந்த இடத்துல போகும்போது ஃபஸ்ட் டைம் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாகுபலி கேண்டலாகவே போச்சு. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சோண்டு செட்டிங்ஸில் போயிட்டு கொஞ்சோண்டு டிலே பண்ணி மார்க்கெட்டை ஏற விட்டு அடிக்கிறது. கபடி கேம் பல்லாம் ஆக வச்சுங்க. கபடி கேம்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய கோதாக்குள்ளே உள்ளே வரணும் அவன்.
உள்ளே வந்து கபடின்னு போகும்போது அவனுக்கு எனர்ஜி அப்படியே லூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு கேண்டிலில் உள்ள பாடி சைஸு சின்னதாகி விக்கு சைஸு பெருசாக போகும். நம்ம ஜோனில் வரும்போது அப்போ அவனை பிடிச்சி அடிச்சிங்கன்னா உங்களை ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம். அப்போ ஏற்கனவே சொன்னேன், நமக்கு செகண்ட் செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. மார்னிங் மார்க்கெட்லேருந்து 59-57 வந்து டார்கெட்டு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் 58-59 வரைக்கும் வந்துடுச்சு. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. அவ்வளோ பக்காவாக அக்யூரேட்டாக மார்னிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஈவினிங் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு டார்கெட் வந்து செம்மையாக கொடுக்குது பாருங்கள். லைவ்லேயே உங்களுக்கு காட்டுறேன். அது லைவ் மார்க்கெட்டு பார் ரீப்ளே பண்ணல, ஒன்றும் பண்ணலை. சூப்பராக நமக்கு ஏற்கனவே செல் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ 4வது டார்கெட் நோக்கி வருது ஈவினிங் மார்க்கெட்டில். மார்னிங் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பை ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பியும் செகண்டு செல் ஆக்டிவேட் ஆகிட்டு டார்கெட் கிட்ட வந்துருச்சு. 58-57 வந்து டார்கெட்டு 58-59 வரைக்கும் வந்துருச்சு. இதை விட உங்களுக்கு எப்படிப்பட்ட அக்யூரேட்டான இண்டிகேட்டர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் இதை விட பெஸ்ட்டான இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், விஷயங்களை சொல்லுங்கள். இந்த இண்டிகேட்டர்லேயே வேறு எதாவது நீங்கள் புதுசாக நீங்கள் ஆட் பண்ணணும், இல்லை வேறு எதாவது நீங்கள் டெக்னிக் வச்சுருக்கீங்க, சரி இதை கூட யூஸ் பண்ணால் நல்ல அக்யூரேசி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வரவேற்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஃபீட்பேக் கொடுங்க, சேர்ந்து முன்னேறலாம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்கள் அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.